திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாண்ணா. ஓகே, அடுத்த டாபிக் என்னன்னா லீனியர் காம்பினேஷன். சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்ப நம்ம பார்த்தது என்னன்னா வெக்டார் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து வெக்டார் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா, அதுக்கு தேவையான ஃபீல்டை பத்தியும் பார்த்தோம். எல்லாம் டெஃபினிஷனா தான் பார்த்தோம். இது கொஞ்சம் சம்ஸா பார்த்தோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் ஆன் சம் வெக்டார் ஸ்பேஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்பேசஸ் பார்த்தோம். ஓகேவா, அது 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 பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இதுலேயே வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்பேசஸ் பார்த்தோம். அடுத்து வந்து அல்ஜிப்ரா ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் பார்த்தோம். அதாவது அடிஷனு, சப்ட்ராக்ஷன், அடிஷனு, யூனியன், இன்டர்செக்ஷனு, அந்த மாதிரி அல்ஜிப்ரா சப்ஸ்பேசஸ் பார்த்தோம். சரியா, இந்த ஃபீல்டு பார்க்கறதுக்குள்ள நம்ம ஜஸ்ட் நம்ம ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா எதுக்கு வரணும் அப்படின்னா குரூப்ல தான் வரணும். அதனால குரூப்னா என்னன்னு பார்த்தோம். குரூப்புக்கு அப்புறம் ரிங்னா என்னன்னு பார்த்தோம். ரிங்ல இருந்து ஃபீல்டு என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வெக்டார் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபீல்டு இது கனெக்ட் பண்ணோம். அப்புறம் இதோட ப்ராப்ளம்ஸ் வெக்டார் ஸ்பேஸ்ல சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். சப்ஸ்பேசஸ் பார்த்தோம். அல்ஜிப்ரா சப்ஸ்பேஸ் பார்த்தோம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா லீனியர் காம்பினேஷன். இதனால தரவு பண்ணாலே லீனியர் அல்ஜிப்ரா தரவுனால நல்ல மார்க் எடுக்கலாம். லீனியர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் டாபிக். லீனியர் காம்பினேஷன் என்ன டெஃபினிஷன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வி ஆஃப் எஃப், அதுதான் அப்படின்னா வெக்டார் ஸ்பேஸ் ஒரு எஃப். சரியா, வெக்டார் ஸ்பேஸ் இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு ஃபீல்டு எஃப்ல. இப்போ ஏதோ ஒரு எலமெண்டா அந்த வீல இருந்து நம்ம எடுக்கிறோம். வீல இருந்து அதை வந்து நம்ம சொல்ல போனா இஸ் செட் டு பி லீனியர் காம்பினேஷன். லீனியர் காம்பினேஷனா linear combination of the vectors. நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். linear combination of the vectors, some v1, some v2 up to etc vn minus 1 vn, இந்த மாதிரி எழுதுறோம். This belongs to என்னுடைய இந்த vn எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா என்னுடைய ஸ்கிரிப்ட்லயே இருக்கும். எதுல இருக்கும் அப்படின்னா vலயே இருக்கும். சரிங்களா, இது எடுத்து நம்ம இப்ப என்ன பண்றோம், நம்ம எந்த வி எடுத்துக்கிறோமோ அந்த வி ஈக்குவல் டு ஏ ஒன் வி ஒன் பிளஸ் ஏ டூ வி டூ அப் எக்ஸெட்ரா பிளஸ் ஏஎன் மைனஸ் ஒன் விஎன் மைனஸ் ஒன் பிளஸ் ஏஎன் விஎன் நம்மளால எழுதணும். ஸோ இது என்ன மீனிங் சொல்லுது அப்படின்னா ஏதோ ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, வின்னு அதுல நிறைய வெக்டார்ஸ் இருக்குது. வி நம்ம எடுக்கிற வெக்டார்ஸ் இருக்குது. v1 v2 v3 vn மைனஸ் 1 vn இருக்குது. இப்போ இந்த v இதோட காம்பினேஷன் எழுத போறோம் வித் ரெஸ்பெக்ட் வித் அதாவது காம்பினேஷன் எழுத போறோம் வித் தட் ஃபீல்டு எலமெண்டோட. இதுல இந்த a1 a2 அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபீல்டு இருந்து வந்த எலமெண்ட். ஓகேவா, ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா புரியும். இப்போ வந்து இதுல வந்து இது எப்படி எழுதலாம்னா சமேஷன் i ஈக்குவல் டு 1 to n ai vi அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா இது வந்துடும் இல்லையா, அதனால v ஈக்குவல் டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு எஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். இது அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த எக்ஸாம்பிள். இப்போ R2 ஓவர் R இது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ். இதுல வந்து எஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன் R2 ஓவர் Rல.
சரியா? அந்த சப்செட்ல ஒரு 3 எலிமெண்ட் வைக்கிறேன், 4 எலிமெண்ட் எவ்வளோ வைக்கலாம். ஸோ அந்த எஸ்ல வந்து நான் வந்து ஒரு 1,2 0,1 அப்புறம் வந்து 2,3 இந்த மாதிரி ஒரு 3 எலிமெண்ட் எல்லாமே இருக்கு. இப்போ இதுல ஏதாவது ஒரு எலிமெண்ட் நான் எடுத்து இப்போ இந்த 1,2 என்னால 0,1 இது ஏதோ சம் நம்பர் A1 பிளஸ் A2 2,3 அப்படின்னு என்னால எழுத முடியும். இதுல இந்த A1 இந்த A2 எனக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா என்னுடைய ஃபீல்டு இருந்து வருது. ஃபீல்டுன்றது இங்க ரியல் நம்பர், நான் வெக்டார் ஸ்பேஸ் ஒரு 6. சரியா? இந்த மாதிரி எழுத முடியும். அப்ப என்ன சூட்டபிளான A1 A2 போட்டா இது வரும் அப்படின்னா நமக்கு வந்து இங்க 1 வரணும் இல்லையா? அப்போ A1 நம்ம எதனா போடலாம், ஆனா செகண்ட்ல இருக்கிறது வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A2க்கு நம்ம ஒரு எலமெண்ட் கொடுக்கணும், A1க்கு ஒரு எலமெண்ட் கொடுக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தா நான் ஒரு 0 × A1 0, A1 × 1 A1 பிளஸ் 2 × A2 2A2 3A2 இது வரும் இல்லையா? இப்போ இருந்து பிளஸ் பண்ணா 0 + 2 வந்து 2A2 A1 பிளஸ் 3A2. இந்த பக்கம் ரைட்ல வந்து லெஃப்ட்ல வந்து 1,2 இருக்கும். ஃபர்ஸ்ட் டபுள் ஈக்குவல் 2A2 ஈக்குவல் டு எனக்கு வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 ஈக்குவல் டு இங்க 2 ஈக்குவல் டு A1 பிளஸ் 3A2 கிடைக்கும். அப்ப இது வந்து நான் A2 என்ன கொண்டு வரலாம்னா 1/2 கொண்டு வரலாம். அப்ப இங்க 2 ஈக்குவல் டு A1 பிளஸ் 3 × 1/2 கிடைக்கும். அப்ப 2 ஈக்குவல் டு 3/2 பக்கம் மைனஸ் 3/2 கிடைக்கும், A1 கிடைக்கும். இது வந்து செப்பரேட் பண்ணா 1/2 கிடைக்கும். அப்ப A1 வந்து 1/2 கிடைக்கும். ஓகேவா? அப்ப எனக்கு A1 தெரிஞ்சிச்சு, இதோட A2 தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த லீனியர் காம்பினேஷன் எப்படி எழுதலாம்னா 1,2 ஈக்குவல் டு A1 வந்து 1/2 இன்ட்டு 0,1 பிளஸ் A2 வந்து அதுவும் 1/2 இல்லையா? 1/2 2,3 2,3. ஸோ இப்போ என்னன்னா இந்த மாதிரி என்னால் எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு n வெக்டார் V1 V2 V3 அப்படியே சொல்லிட்டா ஒரு n வெக்டார்ஸ் என்னால இந்த மாதிரி காம்பினேஷன் அந்த செட்ல இருந்து தான் வெக்டார்ஸ் எடுக்கணும். நான் எந்த செட்டை வந்து எடுக்கணும்னா லீனியர் காம்பினேஷன் நான் சொல்ல போறேன் அப்படின்னா வெக்டார்ஸ்னா அந்த செட்டுக்குள்ள இருந்து வெக்டார் எடுத்து அந்த செட்ல இருக்கிற வெக்டார்ஸ் அதோட காம்பினேஷனா எடுப்பேன். அதுதான் வந்து என்னன்னா வெக்டார் லீனியர் காம்பினேஷன். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி எந்த வெக்டார் போட்டாலும் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் லீனியர் ஸ்பேன். நான் இதுல டவுட் இருக்குண்ணா. டவுட் லாஸ்டா கேட்டு நோட் பண்ணி லாஸ்டா கேட்டு லீனியர் ஸ்பேன். ஏன்னா இது ரெக்கார்டிங் போறதுனால லாஸ்டா கேட்டு லீனியர் ஸ்பேன்னா அதேதான். எஸ் ஒரு செட் எடுக்கிறோம், அந்த எஸ் வந்து எம்டி கிடையாது. அந்த எஸ் வந்து எதோட சப்செட்னா நம்ம எந்த வெக்டார் ஸ்பேஸ் எடுக்கிறோமோ அதோட சப்செட். இது வந்து பார்த்தோன்னா வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஸ். ஓகேவா? இப்போ இந்த எல் ஆஃப் எஸ் நம்ம எழுதுவோம். எல் ஆஃப் எஸ் என்னன்னா எல் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு அந்த செட்ல இருக்கிற எல்லா லீனியர் காம்பினேஷனும் செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு வெக்டருக்கு எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா வெக்டருக்கும் எழுதலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து 1/2க்கு எழுதுறேன், கரெக்டா? அதே மாதிரி 0,1க்கு எழுதலாம், அதே மாதிரி 2,3க்கு எழுதலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம எத்தனை எழுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன்ஸ். அந்த லீனியர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா ஆஃப் ஃபைனைட் அதான் முக்கியம். ஃபைனைட்டா தான் இருக்கும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் elements of S. elements of S அப்படின்னு எழுதுறோம். செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன்னா இப்போ அந்த லீனியர் காம்பினேஷன் எல்லாம் தூக்கி நம்ம செட்ல போடணும். அதுதான் இங்க நம்ம சொல்ல வர்றது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லா ஃபேஸும் சொல்லுவோம். இது ஜென்ரலா எப்படி டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா அந்த செட்ல வந்துடும். அது summation I equal to 1 to n AI VI, okay, AE VI
சச் தட் அந்த ஏ வந்து எது இருக்கிறோம்னா ஃபீல்டு எது இருக்கிறோம் எஃப், அந்த விஐ எது எடுக்கிறோம்னா எஸ் எடுக்கணும். எந்த வெக்டர் எடுத்தாலும் அதோட காம்பினேஷன் இது எழுதுவோம். நம்ம காம்பினேஷனா நிறைய எழுதுவோம். இப்போ இது ஒரு காம்பினேஷன், இப்போ எழுதுவோம் இல்லையா, இது ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் நம்ம வந்து செட்டா எழுதுவோம் ஒன்றா போட்டு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இதுதான் லீனியர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம தேரிட்டிக்கலா புரியுறதா நல்லது. அதே மாதிரி லீனியர் ஸ்பேன்ல வந்து பார்த்தோம்னா ஃபைனட்டாக தான் இருக்கும். லீனியர் காம்பினேஷனா ஃபைனட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இன்ஃபைனட் வந்து எழுத முடியாது. ஓகேவா? அதான் என்ன சொல்லணும்னா இன் ஜென்ரல் பொதுவா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் infinitely many element is not defined. அந்த மாதிரி நம்ம எழுத முடியாது, ஃபைனட்டா தான் எழுத முடியும். many element is not defined. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எஃப் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எடுக்கிற எஃப் வந்து பார்த்தோம்னா லீனியர் சப்செட்டா இருக்கும். லீனியர் காம்பினேஷனோட சப்செட்டா இருக்கும். ஏன்னா எஃப்ன்றது சின்ன செட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம எஸ்ன்னு எடுத்துருக்கோம், அந்த எஸ் வந்து சப்செட் ஆஃப் எல்லா எக்ஸ்ல ஆயிடும். ஓகேவா? ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த எல்லா எஸ் இருக்கு பார்த்தியா, எல்லா எஸ் வந்து பார்த்தோம்னா எஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. இந்த லீனியர் காம்பினேஷன் நம்ம செட்ல போறோம்னா அதுவும் சப்ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? ஏன் ஏன் இது நம்ம சப்ஸ்பேஸா இருக்குன்னா ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம இதுல வந்து ரெண்டு வெக்டார் எடுக்கலாம். யூன்னு ஒரு வெக்டாரு, வின்னு ஒரு வெக்டாரு. அது ரெண்டுமே எதுல இருந்து எடுக்கிறேன், நான் எல்லா ஃபேஸ்ல இருந்து எடுக்கிறேன். அப்போ கண்டிப்பா எல்லா ஃபேஸ்ல இருக்கும்போது அந்த யூ நான் எப்படி எழுதலாம், சம் லீனியர் காம்பினேஷன் தான் என்னால எழுத முடியும் இல்லையா. அது ஏதோ சம் A1 U1 பிளஸ் A2 U2 அப் டு எக்ஸெட்ரா பிளஸ் AN UN. அதே மாதிரி இந்த விஏ என்னால் எழுத முடியும் இல்லையா, A1 V1 பிளஸ் A2 V2 அப் டு எக்ஸெட்ரா பிளஸ் AN VN எழுதலாம். நமக்கு சப்ஸ்பேஸா இருக்கணும்னா மூணு கண்டிஷன் இல்லையா, தேரம் படியே ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ வெக்டார் அந்த செட்லயே இருக்கணும். ஒரு செட்டை சப்ஸ்பேஸ் சொல்லலாம். ஒரு வெக்டார் ஸ்பேஸ் E இருக்கு, அதோட சப்செட் W இருக்கு. அந்த டபிள்யூன்ற சப்செட்டை வந்து நான் வெக்டார் ஸ்பேஸ் உடைய சப்ஸ்பேஸ் சொல்லணும்னா மூணு கண்டிஷன், ஜீரோ இருக்கணும். அதே மாதிரி அந்த செட் வந்து ரெண்டு வெக்டார் எடுப்பேன், யூஓவியும் டபிள்யூ எடுத்தா அதை ஆட் பண்ணா எனக்கு எதிரே இருக்கணும், டபிள்யூலயே இருக்கணும். மூணாவது க்ளோஷர் அண்டர் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன், அதாவது ஸ்கேலார் ஆல்பான்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம் ஃபீல்டுல இருந்து, யூன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம், அது எலமெண்ட் எடுக்கிறோம் வெக்டார்ல இருந்து, அந்த செட்ல இருந்து. இது எடுத்து எனக்கு மல்டிப்ளை பண்ணா அது எதுலேயே வரணும் அப்படின்னா டபிள்யூலேயே வரணும். ஸோ இந்த மூணு கண்டிஷனை இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது வந்து நம்ம வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆப்வியஸ்லாம் வந்து நான் சொல்றேன். இப்போ இது வந்து நம்ம ஆட் பண்ணலாம் வரும் யூ பிளஸ் பி. நம்ம அப்படியே இது வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். A1 ரெண்டு வந்து A1 காமனாக வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ற மாதிரி இல்லையா, அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த A1 காமனாக வச்சுக்கிட்டா உள்ள என்ன வரும், U1 பிளஸ் E1. ஓகேவா? கரெக்டா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ஆட் பண்ணா A2. ஓகேவா? A2 இங்க வந்து U2 பிளஸ் V2 அப் டு எக்ஸெட்ரா A அந்த காமனா வச்சுக்கிட்டா UN பிளஸ் PN. இப்போ இது அகைன் ஒரு வெக்டார் தான், இது ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணா அதுவும் ஒரு வெக்டார் தான் இருக்கும். ஏன்னா வெக்டார் வந்து நம்ம எழுதுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் எழுதுறோம். அப்போ A1 இது ஏதோ சம் W1 வச்சுக்கலாம், பிளஸ் A2 ஏதோ சம் W2 வச்சுக்கலாம், அப் டு எக்ஸெட்ரா பிளஸ் AN WN வரும். இப்போ இதுவும் அந்த லீனியர் ஸ்கொயர் ஆகி வந்துச்சா, இதுவும் இதுல இருக்கும் அந்த செட்ல இருந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து. ஸோ அப்போ இது ஒரு கண்டிஷன், சாட்டிஸ்ஃபை பண்ணிதான். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் ஜீரோ வெக்டர். ஜீரோ வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம், ஜீரோ வெக்டரை ஏதோ ஒரு வெக்டர் 0 இன்ட்டு U1 பிளஸ் 0 இன்ட்டு U2 அந்த மாதிரி எழுதலாம் இல்லையா, பிளஸ் 0 இன்ட்டு UN. அப்போ இதுவும் நம்மளால எழுத முடியும். அதனால ரெண்டாவது கண்டிஷன் வந்துச்சு. மூணாவது கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
ஆல்பா இன்ட்டு யூ கூட என்ன இருந்ததுன்னா இதோடைய லீனியர் காம்பினேஷனா இப்போ இதே தான் லீனியர் காம்பினேஷன் நம்ம ஆல்பா இன்ட்டு ஏ1 யூ1 பிளஸ் ஏ2 யூ2 அப்டிசா பிளஸ் ஏஎன் யூஎன் வரும். இந்த ஆல்பா உள்ள போனது ஸ்கேலார் மட்டும் மாறும். அது ஒரு லீனியர் காம்பினேஷன் தான். ஸோ அப்போ இது நான் என்ன சொல்லலாம், என்னுடைய எல்லா பேசும் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடியா. இந்த எல்லா பேசும் நம்ம எப்படி சொல்லலாம்னா எஸ் வச்சு ஜென்ரேட் பண்ற செட்னு சொல்லலாம். இது போட்டா ஜென்ரேட்டர் ஆஃப் எஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து இதுதான் என்னன்னா ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் கண்டெய்னிங் எஸ். நம்ம எந்த செட் எஸ் எடுக்கிறோமோ அந்த எஸ் எடுத்து எதை செட் நம்ம எஸ் எடுக்கிறோமோ அந்த செட்டை வச்சு ஒரு வெக்டார் ஸ்பேஸை ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அந்த வெக்டார் ஸ்பேஸ் தான் ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் கண்டெய்னிங் எஸ். ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் கண்டெய்னிங் எஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி எல்லா எம்டி செட் இதெல்லாம் நம்ம ஒன் மார்க் படிச்சு வச்சுக்கோங்க தான் ஐடியா. அது எப்படி இருக்குன்னா ஜீரோ வச்சு எழுதலாம். எம்டி செட்ல எந்த எலிமெண்ட்டும் இல்லை, இந்த ஜீரோ இன்ட்டு டுவெண்ட்டி போட்டா அது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். எல்லா பேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரிவியல் சப்ஸ்பேஸ். இந்த ஜீரோன்னு இருந்தால் பேர் வந்து ட்ரிவியல் சப்ஸ்பேஸ். அடுத்தது வந்து எல்லா டபிள்யூ. இப்போ நம்ம ஏதோ ஒரு டபிள்யூ ஒரு வெக்டார் சப்ஸ்பேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா டபிள்யூ போட்டு சேம் டபிள்யூவே வந்துச்சு அப்படின்னா எனக்கு இப்ப ஒன்லி இஃப் அந்த டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. இப்போ இதுக்கு வித்தியாசம் இருக்கு. சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அதாவது ஃபர்ஸ்ட் எஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சப்செட் தான், சப்ஸ்பேஸ் கிடையாது. அதை வச்சு ஒரு எல்லா பேஸ் ஃபார்ம் பண்றோம், அது சப்ஸ்பேஸா இருக்கும். இப்போ நான் எஸ் எடுத்துட்டு போனா டபிள்யூ எடுக்கிறேன், அதுவும் ஒரு சப்ஸ்பேஸ் தான். அதை வச்சு நான் எல்லா டபிள்யூ போட்டேன்னா அது வந்து பாத்தோம்னா எல்லா டபிள்யூ கூட டபிள்யூவாவே இருக்கும். பட் எல்லா பேஸ் ஈக்குவல் டு எஸ் இருக்குமான்னு அவசியம் இல்லை, அது வந்து புதுசாக கூட இருக்கும். இது ஒரு கண்டிஷனு. நெக்ஸ்ட் ரிசல்ட். ஸோ இதெல்லாம் இனிமேட்டு நிறைய தியரிட்டிக்கல் ஐடியா இருக்கும், அது பேஸ் பண்ணி வெளியே நம்ம சொல்ல போடுறாங்க. இப்போ ஏதோ ஒரு ரெண்டு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், W1 W2. இது ரெண்டுமே ரெண்டு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். டூ சப்ஸ்பேசஸ் ஆஃப் வி அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இதோட இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம், W1 இன்டர்செக்ஷன் W2. இதெல்லாம் நம்ம பேர் படிச்சிருக்கோம். அதுக்கு லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிக்கும். அது ஈக்குவல் டு என்ன வரும்னா W1 இன்டர்செக்ஷன் W2வே வந்துடும். அதே மாதிரி அடிஷன் பண்றோம், அடிஷன் பண்ணி அதுக்கு லீனியர் காம்பினேஷன் போடுறோம்னா அது எதுல வந்துடும்னா W1 பிளஸ் W2 வந்துடும். இது மாதிரி ஒரு சில கண்டிஷன் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பேனிங். இது வச்சுதான் இதுக்கப்புறம் டைமென்ஷன் ப்ராப்ளம் இது வந்து நம்ம படிக்க முடியும். ஸ்பேனிங் அல்லது ஜெனரேட்டர் செட்னு சொல்றோம். ஸ்பேனிங் ஆர் ஜெனரேட்டிங் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ எஸ் ஒரு செட் எடுக்கிறோம், அது வந்து எம்டி கிடையாது, நான் எம்டி. அது சப்செட் ஆஃப் தி வெக்டார் ஸ்பேஸ் V of F. That is vector space over F is said to be generating set. அதை நம்ம ஜெனரேட்டிங் சொல்லணும் அப்படின்னா ஜெனரேட்டிங் செட் அப்படின்னு சொல்லணும்னா எவ்ரி எலமெண்ட் V belongs to capital V. அதாவது அந்த V ல எடுக்கிற எலமெண்ட் எல்லாமே is a linear combination. Is a linear combination of
finite number of elements. Finite number of elements. Finite number of elements நம்மளால எழுத முடியும். Of செட் ஆஃப் செட் எஸ், எந்த செட் எடுக்கிறோமோ அந்த செட். அதான் இதுக்கு என்ன மீனிங்னா, அந்த எல்லா பேஸ் போட்டோம்னா அது என்டையர் ரியல் நம்பரா, அந்த என்டையர் வெக்டார் ஸ்பேஸ் வந்து இது எப்படி டபுள் சொல்லு அந்த மாதிரி ஃபுல்லாவே வரணும். அப்படி இருந்தது அப்படின்னா இது பேர் தான் வந்து ஜெனரேட்டிங் செட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆர்க்குள்ள பார்க்கலாம். சரியா, எஸ்ன்னு ஒரு செட் எடுக்கிறேன். அந்த எஸ்ன்ற செட்ல நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ரெண்டு எலமெண்ட் வைக்கிறேன். ஒன்று 1,0, இன்னொன்று வந்து 0,1. ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா என்னன்னா சப்செட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இல்லையா, ஆர் ஸ்கொயர் ஓவர் ஃபீல்டு வந்து ஆர். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது லீனியர் காம்பினேஷன் போடுறேன். இப்போ லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா எது இருக்கும் அப்படின்னா, இப்ப ஏ ஒரு எலமெண்ட் இதோட லீனியர் காம்பினேஷன்ல ஏதோ இந்த ரெண்டு வெக்டாரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா நம்ம மொத்த வெக்டாரை ஜென்ரேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ எனவே 0, a into 1,0 plus b into 0,1. இதுல வந்து பார்த்தோம்னா எந்த வெக்டர் எடுத்தாலும் இந்த ஆர் ஸ்கொயர்ல இருந்து எந்த வெக்டர் எடுக்கிறோம் ஏதோ ஒரு வெக்டர் சரியா, அது வந்து ஏபி ஃபார்ம்லயே இருக்கும்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம மாத்தி அந்த இந்த காம்பினேஷன்ல எழுதுறோம் அவ்வளவுதான். இதுல வந்து ஏஓ பியும் என்னது ரியல் நம்பர். ஓகேவா, அதாவது ஏபின்றது ஏதோ ஒரு வெக்டார், எந்த வெக்டாரும் இந்த செட்டை வச்சு நான் எழுத முடியும். அதான் நான் சொல்லுவேன், இந்த செட்டை ரெண்டே எலமெண்ட்டை வச்சு ஃபீல்ட் வந்து எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணி இதனால அந்த என்டையர் ஸ்பேஸை கொண்டு வர முடியும். சரியா, இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர் ஸ்கொயர், இந்த என்டையர் ஆர் ஸ்கொயர் என்னால் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எல்லா பெஸ்ன்றது நான் லீனியர் காம்பினேஷன் வந்து எல்லா பெஸ் ஈக்குவல் டு கம்ப்ளீட் ஆர் ஸ்கொயர். ஓகேவா, ஓவர் த ஃபீல்டு ஆர். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க அப்படியே புரிஞ்சு எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ஸ்பேஸ் ஒரு சப்ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம். என்னன்னா ரெண்டாவது இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா எக்ஸ்ல ஒரு கனெக்ஷன் எடுக்கிறேன். அதுல வந்து ஒரே ஒரு வெக்டார் மட்டும் வச்சுக்கிறேன், 1,0 வச்சுக்கிறேன். அப்ப கண்டிப்பா இது வந்து எதோட சப்செட், ஆர் ஸ்கொயர் ஓவர் ஆரோட சப்செட் இல்லையா. ஏன்னா இங்க இருக்கிற இது வந்து ரொம்ப பெருசு, பிளேன் என்டையர் பிளேன் கவர் ஆகும். ஆர் ஸ்கொயர்ன்றது வந்து என்டையர் பிளேன். இந்த என்டையர் பிளேன்ல இருக்கிற ஒரு எலமெண்ட் தான் இது. மேபி எக்ஸ் வந்து 1,0 இங்க இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட் தான் அது. இப்போ இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு சப்ஸ்பேஸை உருவாக்க முடியும். எப்படின்னா எல்லா பேஸ், அதான் எல்லா பேஸ்லாம் லீனியர் காம்பினேஷன். லீனியர் காம்பினேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்பா இல்ல ஏ ஏதோ ஒன்று, ஏன்னு ஒரு எலமெண்ட் இந்த அது வெக்டார். இதுல இந்த ஏ வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா கம்ப்ளீட் ரியல் நம்பர். அப்ப இதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணா ஜஸ்ட் வந்து என்ன வரும், ஏ கம்மா 0 வந்துடும். அந்த ஏ வந்து என்னன்னா ரியல் நம்பர். இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஒய் 0வா இருக்கிறதுனால இது வந்து கம்ப்ளீட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னா இந்த இடம் நமக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சப்ஸ்பேஸ். அப்போ நம்ம ஒரு சப்ஸ்பேஸே உருவாக்கிடும். ஓகேவா, இது வந்து நம்ம சொல்லலாம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இதை வந்து எப்படி சொல்லலாம், வேற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்லா பேஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய், அதான் ஏக்கு மேலே எக்ஸ் போட்டிருக்கேன். 0 நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன்னா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர் சச் தட் ஒய் ஈக்குவல் டு 0. அது எழுதுற விதம் தான் இந்த மாதிரி நான் எழுதுறேன். ஸோ அப்போ இந்த ஒய் வந்து கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சப்ஸ்டியூஷன். ஏன்னா R2ல வந்து லைன் பாசிங் டு ஆர் எல்லாமே சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும். அதாவது இன்ஃபினிட்டி மீன் சப்ஸ்டியூஷன். இது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 டைமென்ஷன்ல பார்க்கலாம். இப்போ 3 எடுத்துக்கிறோம், 3 அப்போ அங்கே ஒரு எஸ் தான் எடுக்கிறேன். அந்த எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 எலமெண்ட் எழுதுறேன். 3 டைமென்ஷனால 3 டப்பிள் இருக்கும், எக்ஸ் ஒய் ஜெட். 1,0,0 நெக்ஸ்ட் 0,1,0 இந்த மாதிரி 2 எலமெண்ட் எடுக்கிறோம். விச் இஸ் எனக்கு என்னன்னா சப்செட் ஆஃப் ஆர் கியூப் ஓவர் ஆர். இது வந்து ஆர் கியூபோட சப்செட். இப்போ இதுக்கு நம்ம லீனியர் காம்பினேஷன்
இதுக்கு நம்ம லீனியர் காம்பினேஷன் எப்படி போடலாம்? எல் ஆஃப் எக்ஸ் தானே. இதுக்கு நம்ம லீனியர் காம்பினேஷன் அந்த லீனியர் காம்பினேஷன் என்னன்னா எல் ஆஃப் எஸ். ஓகேவா? எல் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு நமக்கு எப்படி இருக்கும்? சம் ஏ இன்ட்டு இந்த எலமெண்ட் 1,0,0 சம் A1 A2 நம்ம அவங்க போட்டிருப்போம். ஏபி ஆல்பா பீட்டா எது வேணா போடலாம். பி பி இன்ட்டு நமக்கு சம் எலமெண்ட் 0,1 0 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதுல இந்த A1 B எனக்கு என்னன்னா ரியல் நம்பர். ஓகேவா? இந்த A1 B என்னுடைய ரியல் நம்பர். ஸோ இப்போ இதை நம்ம காம்பினேஷன் எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ இந்த பிளேஸ்ல 0 வரும் இல்லையா? 0,0 பிளஸ் இது வந்து 0,B,0 ஆயிடும். இப்போ இது ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? A,B,0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து இது என்னன்னா இது ஒரு சப்ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது எப்படி நம்ம பார்க்கலாம்? இது எப்படி எழுதலாம் ஜென்ரலா? இதை வந்து எல்லா எஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் பிலாங்ஸ் டு ஆர் கியூபு such that எக்ஸ் ஒய்ல மட்டும் தான் எக்ஸ் டபுள் ஒய் டபுள் வேல்யூ இருக்கும், ஜெட் டபுள் 0வா இருக்கும். இது வந்து சப்ஸ்பேஸா இருக்கும்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா? இந்த வெக்டார் செக்ஷன் இதெல்லாம் வரப்போகுது, ஏழாவது மட்டும் கண்டிப்பாக உள்ள இருக்குது, 0 வச்சு உள்ள இருக்கும். ஸோ இது வந்து சப்ஸ்பேஸ் ஆகும் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அங்கே ஒரு இதாக பார்க்கணும், இங்கே ஒரு இதாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சப்ஸ்பேஸும் நம்மளால எல்லா பேஸை வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த செட் எடுத்துக்கலாம். இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ எஸ் என்ற செட்ல 3 வெக்டார் எடுக்கிறேன். 1,0,0 0,1,0 அண்ட் 0,0,1. இப்போ டைரக்டா போடலாம் இல்லையா? இதோட லீனியர் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? ஏதோ சம் ஏ இன்ட்டு 1,0,0 சம் பி இன்ட்டு 0,1,0 சம் சி இன்ட்டு 0,0,1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா A, B, C வந்துடும். இது வந்து ஏபிசி எல்லாம் ரியல் நம்பர் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா கண்டிப்பா இதுல இருக்கும் ஈக்குவல் டு கம்ப்ளீட் ஆர் சிவா. இப்போ இந்த செட்டு தான், இந்த எஸ் தான் ஜெனரேட்டிங் செட்னு சொல்லுவேன். பட் இந்த செட்டு வந்து நாட் ஜெனரேட்டிங் செட். ஏன்னா இதை வச்சுட்டு என்னால கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஆர்கியூவை கொண்டு வர முடியும். ஆர்கியூவை ஒரு போர்ஷனை கொண்டு வர முடியும், ஒரு ஆர்கியூவை ஒரு சப்செட்டை கொண்டு வர முடியும், ஒரு சப்செட்டை கொண்டு வர முடியும். ஆனா இங்க இந்த 3 எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், அந்த என்டையர் ஆர்கியூவே கொண்டு வர முடியும். ஸோ அப்படியே அந்த எந்த ஒரு செட்டை எடுத்து அந்த என்டையர் வெக்டார் ஸ்பேஸை லீனியர் ஃபார்ம்ல கொண்டு வர முடியுமோ அந்த கனெக்ஷன் வந்து ஜெனரேட்டிங் செட்னு சொல்லலாம். இது ஜெனரேட்டிங் செட், இஸ் நாட் ஜெனரேட்டிங் செட். நிறைய டைமென்ஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சிஎஸ்ஆர்ல கேட்பாங்க. அதுக்கு இது ரொம்ப தரவா இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப தரவா இருந்தா நம்மளால அதை ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? இது சம்பந்தமா சில ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸ் எப்படி பார்க்கலாம். இப்போ வந்து போட்டு என்னன்னா எஸ்ன்னு ஒரு சப்செட், எஸ்ன்னு ஒரு செட் எடுக்கிறேன், விச் இஸ் சப்செட் ஆஃப் பீன்னு எடுக்கிறேன். ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா இந்த எல்லா பேஸ் இதோட லீனியர் காம்பினேஷன் போட்டாது இதோட லீனியர் காம்பினேஷனுக்கு விட சின்னதாக இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி இது 1. ரெண்டாவது எஸ்ன்னு ஒரு சப்செட், யூ இன்டு டீன்னு ஒரு செட்டு, அதை எடுத்து யூனியன் பண்ணி அதுக்கு லீனியர் காம்பினேஷன் போட்டோம்னா அது எதை கொடுக்கும்னா தனித்தனியா லீனியர் காம்பினேஷன் போட்டு ஆட் பண்ணுறது ஈக்குவலாக கொடுக்கும். இது கிளியரான ஒரு சின்ன ஐடியாலாம் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஞாபகம் கண்டிப்பா இது ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகேவா? இதுல நீங்க எஸ்என்சியும் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் லீனியர் டிபெண்டன்ட் வெக்டார். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் லீனியர் டிபெண்டன்ட் லீனியர் எழுதுவாங்க. லீனியர் டிபெண்டன்ட் வெக்டார். இப்போ ஏதாவது n வெக்டார் செய்யுது, நான் அதை வந்து ஒரு வெக்டார் செட்ல இருந்து எடுக்கிறேனோ இல்லை எங்கிருந்து எடுக்கிறேன், v1 v2 v3 அப்டேட்ஸா ஒரு n வெக்டார்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த n வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி லீனியர் டிபெண்டன்ட், அதாவது எல்டி. எல்டி தான் லீனியர் டிபெண்டன்ட்.
தேர் எக்ஸிஸ்ட். தேர் எக்ஸிஸ்ட்னா ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இது தேர் எக்ஸிஸ்ட் எப்ப ஃபெயில்னா என்னால முடியவே முடியாதுன்னா ஃபெயில். A1 A2 அடுத்து எக்ஸெட்ரா AN. இந்த மாதிரி ஒரு ரியல் நம்பர்ஸை கனெக்ட் பண்ண முடியும் ஃபீல்டு வந்து. இதுல வந்து எல்லாமே ஜீரோவா இருக்காது, நாட் ஆல் ஜீரோ. அதாவது ஒரு சிலருக்கு ஜீரோவா இருக்கலாம், ஜீரோ இல்லாம போகலாம். அதாவது எல்லாமே ஜீரோவா இருக்காமலே போகலாம், ஒரு சிலருக்கு ஜீரோவும் ஆகலாம். ஆனா மொத்தமும் ஜீரோ ஆயிடாது. அந்த மாதிரி வந்து such that இதை A1 into B1 plus A2 into B2 up to etc plus AN into BN equal to 0 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் இருக்கும். அதாவது இந்த லீனியர் இந்த வெக்டார்ஸை நீங்க எந்த வெக்டார்ஸை ஸ்கேலாரோட கனெக்ஷனோட எழுதும்போது ஈக்குவல் டு 0 எழுத முடியுது அப்படின்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா நீங்க A1 A2 A எல்லாம் எழுதும் இல்லையா, அதுல இருக்கிற எல்லாமே ஜீரோ ஆகாது, ஏதாவது ஒரு சில ஜீரோ ஆகாது, ஜீரோ ஆகாது அப்படின்னு தான் அந்த வெக்டார்ஸ் வந்து லீனியர் டிபெண்டன்ட் சொல்லுவோம். நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லா புரியும். அடுத்து லீனியர் இண்டிபெண்டன்ட். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ். linearly independent, that is Li, linearly independent vector. இப்போ அப்படியே உல்டா கண்டிஷன் தான், இங்க இருக்கிற எல்லா ஸ்கேலார்ஸும் ஈக்குவல் டு 0 எழுத முடியும் லீனியர் இண்டிபெண்டன்ட். அதாவது from V1 V2 up to etc Vn வந்து வெக்டார்ஸ். அந்த வெக்டார்ஸ் நான் என்ன பண்றேன், ஸ்கேலார் காம்பினேஷன்ல எழுதுறேன். தட் இஸ் A1 V1 plus A2 P2 up to etc plus AN Vn equal to 0 எழுதுறேன் அப்படின்னா இல்லை இந்த A1 A2 up to etc எல்லாமே எனக்கு என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர் தான். இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒரு இதுவா நமக்கு வேல்யூ கொடுக்கும். ஓகேவா, இது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது நல்லா புரியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சில வெக்டார்ஸ் எழுதலாம். ஏன்னா ஒரு V1ன்றது வந்து எனக்கு வந்து கீழே நான் எடுக்கிறேன் 1, 2, 3 1, 2, 3. அப்புறம் வந்து V2ன்ற வெக்டார்ஸை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா 4, 5, 6. அப்புறம் அண்டு V3ன்றதை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா V3ன்றது ஒரு 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி 3 வெக்டார்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா, V1 V2 V3 எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் சம் லீனியர் காம்பினேஷன்ல எழுதுறேன். A1 into that is 1, 2, 3 plus A2 into 4, 5, 6 plus A3 into 7, 8, 9 equal to 0ன்றது இங்க என்னன்னா 0, 0, 0. ஏன்னா 3 டஃப் இல்லையா அது. இப்போ இதை ஆட் பண்ணும்போது A1 ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. A1 plus 4A2 plus 7A3 2A1 plus 5A2 plus 8A3 3A1 plus 6A2 plus 9A3 equal to 0, 0, 0. சரியா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா, அதனால தனித்தனியா நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டப்பிள் வந்து இங்க இருக்கிறதுக்கு இந்த ஜீரோக்கு ஈக்குவல், செகண்ட்ல இருக்கிறது அங்க இருக்கிற ஜீரோக்கு ஈக்குவல், தேர்ட்ல இருக்கிறது அங்க இருக்கிற ஜீரோக்கு ஈக்குவல். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், A1 பிளஸ் 4A2 பிளஸ் 7A3 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி 2A1 பிளஸ் 5A2 பிளஸ் நெக்ஸ்ட் 8A3 ஈக்குவல் டு 0. அடுத்து 3A1 பிளஸ்
6a2 plus 9a2 ஈக்குவல் டு எனக்கு 0 கிடைக்கும். இதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சின்ன கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட்லாம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். சரியா, இதெல்லாம் நம்ம நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், அப்புறம் ரேங்க் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், கிராஃப் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அது என்னன்னா A1 A2 A3 பதிலாக x, y, z இல்லையா. இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த A1ம் A2ம் A3யும் கிடைக்கும். அப்படி வந்து சால்வ் பண்ணி நம்ம எந்த மெத்தட் சால்வ் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பா 0,0,0 தான் இருக்கும். ஏன்னா நான் சால்வ் பண்ணாத எப்படி சொல்றேன்னா, இந்த வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார். சரியா, நம்ம எக்ஸாம் இவ்வளவு வெக்டார் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு நமக்கு டைம் பத்தாது இல்லையா. அது டேரக்டா இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், நேரடியாக மேட்ரிக்ஸா எழுதலாம். இது மாதிரி எழுதிட்டு திரும்பி மேட்ரிக்ஸா எழுதா போறோம். நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1 2 3 இந்த ஆர்டர் தான் எழுதணும், இந்த ஆர்டர் தான் எழுதணும். நெக்ஸ்ட் 4 5 6, அடுத்து 7 8 9. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரேங்க் மெத்தட் போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது இந்த மேட்ரிக்ஸோடைய என்ன கண்டுபிடிக்கலாம், ரேங்க் கண்டுபிடிக்கலாம். இந்த எக்கலன் ரோ எக்கலன் ஃபார்ம் கொண்டு வரும் இல்லையா, அது மாதிரி கொண்டு வந்து இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ரோ எக்கலன் ஃபார்ம் வந்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரோ எக்கலன் ஃபார்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது நிறைய தேரம்ஸ் இருக்குது. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள். இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த இதுக்கு ஒரே சொல்யூஷன் பெரிய சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிட்டர்மினேட்டர் 4 0 இருந்தான். ஸோ டிட்டர்மினேட்டர் 4 0. இதுக்கு வந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். இந்த ரேங்க் கண்டுபிடிச்சோம்னா இது ஒரு மெத்தடு நம்ம 12th இருக்குது, ஜஸ்ட் அதை ரெஃபர் பண்ணிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு A1 A2 A3 கிடைக்கும் ஃபைனலாக. அந்த A1 A2 A3 வந்து எனக்கு 0,0,0 தான் இருக்கும். இந்த வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார். சப்போஸ் இது லீனியர் டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருந்தால் ஏதாவது ஒன்றாச்சும் நமக்கு என்ன இருக்கும், 4 0 இருக்கும், 3மே 0 இருக்கும். இது வந்து இது மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு வெக்டார்ஸ் கொடுத்துருவாங்க, ஓப்பனாக கொடுக்க மாட்டாங்க. அந்த வெக்டார்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டா கேட்டாங்கன்னா டேரக்டா மேட்ரிக்ஸ் மெத்தட் போயிட்டு இந்த ரேங்க் கண்டுபிடிச்சு அதை வந்து சால்வ் பண்ணணும். அது ப்ராப்ளம் போடும்போது அதை தான் போடணும். சரி, அதுக்கு முன்னாடி ரோ எக்கலன் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுதான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ரோ எக்கலன் ஃபார்ம் எப்படின்னா, அவங்க கேட்கறது என்னன்னா A1 A2 A3 கேட்க மாட்டாங்க. வெக்டார்ஸ் லீனியர் டிபெண்டா லீனியர் இண்டிபெண்டன்ட். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் நம்ம போட போறோம், இதோட ரேங்க். இப்போ ஏதாவது மேட்ரிக்ஸ் ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதோட ரேங்க் ஏ. இந்த ரேங்க் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 3. ஏன்னா 3/3 இல்லையா, 3 வந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இஃப் என்னுடைய ரேங்க் வந்து பார்த்தோம்னா லெஸ் தென் 3 வந்தா லீனியர்லி டிபெண்டன்ட். இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸா லீனியர் டிபெண்டன்ட் வெக்டார்ஸா. இதுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சா லீனியர்லி ரேங்க் 3 தான் வரும். ஏன்னா இதோட டிட்டர்மினன்ட் வந்து நான் 0. ரேங்க்குக்கும் டிட்டர்மினன்ட் சம்பந்தம் இருக்குது. டிட்டர்மினன்ட் நான் 0 இருந்தால் ஃபுல் ரேங்க் வரும். டிட்டர்மினன்ட் 0 இருந்தால் அந்த மேட்ரிக்ஸோட ஃபுல் ரேங்க் வராது. ஃபுல் ரேங்க்னா அந்த ஆர்டர் ரேங்க் வராது. அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் 2 இருக்கும் 1 இருக்கும் அந்த மாதிரி. சரியா, இந்த ஐடியாலாம் வச்சு இதெல்லாம் வந்து நம்ம மேட்ரிக்ஸ்ல பார்ப்போம். இந்த டிட்டர்மினன்ட், ரேங்க்குள்ள கனெக்ஷனு, ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டாருக்குள்ள கனெக்ஷன், இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணும்போது நம்ம எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ ரோ எக்கலன் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி ஏதாவது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம சொல்றதுனால 10 மறுபடியும் சொல்லிடுவோம். இந்த ரோ எக்கலன் ஃபார்ம் தெரிஞ்சதால நம்ம ரேங்க் போட முடியும். ஸோ என்னன்னா ரோ எக்கலன் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, ரோ எக்கலன் 12th அந்த புக்ல இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ரோ நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், இந்த 3 பிளேஸ் 0 ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம படிக்கும்போது. இங்க ஏதோ சம் ABC, ஏதோ DEF GHI, இந்த 3 பிளேஸ் 0 ஆக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி டெஃபினேஷன் அது கிடையாது. அந்த மாதிரி பண்ணா அது அந்த ரோ எக்கலன் ஃபார்முக்கு ஈக்குவலா வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆல் 0 rows அட் த பாட்டம். ஒரு 0 ரோஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு ரோ இருக்கு அப்படின்னா அந்த ரோல எல்லாமே 0 தான் 0 ரோஸ். இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 ரோ, செகண்ட் வந்து 0 ரோஸ் கிடையாது. மேபி இன்னொரு 0 வந்தா கூட 0 ரோஸ் கிடையாது. 0 ரோவா இருந்தா இது இருக்க எல்லாமே 0வா இருக்கும். இந்த ரோ இருக்க எல்லா எலமெண்ட்டும். ஸோ ஆல் 0 ரோஸ், ஆல் 0 ரோஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா must be at the bottom இருக்கணும். ஓகேவா, at the bottom. பாட்டம்ல கீழே இருக்கு, at the bottom அந்த மேட்ரிக்ஸோட கீழே இருக்கும். செகண்ட் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் நான் வச்சா போதும்.
ஆனா டுவெல்த் கூட கொஞ்சம் நிறைய பெரிய டெஃபினேஷனா கொடுத்துருப்பாங்க. அது வந்து சுருக்கி தான் இந்த டெஃபினேஷன். ஸோ ஈச் ஃபர்ஸ்ட் non-zero element, non-zero element, each first non-zero element in a row, in a row, ஒரு ரோல எடுத்துட்டோம் அப்படின்னா is on the RHS, அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல தான் இருக்கு. is on the RHS, RHS தான் ரைட் ஹேண்ட் சைடு of the first non-zero, of the first non-zero, இதுக்கு மீன் நான் சொல்றேன், non-zero elements in the preceding rows, elements in the preceding, முன்னாடி இருக்கிறது preceding rows. ஓகேவா? அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது ரோ எக்கல் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா 0 ரோஸா தான் கண்டிப்பா கிளியர் தான் இருக்கும். இதுக்கு மேல ஒரு ரோஸ் இருக்குன்னா அது ஓகே, தப்பு இல்லை, இங்க ஒரு ஏதோ ஒரு எலமெண்ட் வச்சு வரலாம். பட் இதுக்கு கீழே வந்து ஒரு இந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா 0 ரோஸ் வந்து டவுன்ல தான் கண்டிப்பா இருக்கணும். அப்ப 0 ரோஸ் இங்க இருக்கலாம். இப்ப இங்க சப்போஸ் இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க 0 இருக்குன்னா இங்க 1 வரலாம். மேபி அது 1 வச்சு சொல்றேன் எக்ஸாம்பிள் 0. ஏன்னா இங்க அதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா 0 ரோஸ் வந்து கண்டிப்பா கீழே இருக்கணும். ஈச் ஃபர்ஸ்ட் non-zero element என்ன ரோ, இதுல வந்து பார்த்தோம்னா இது செகண்ட் ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ இல்லையா, இது வந்து தேர்ட் ரோ. இப்ப கண்டிப்பா தேர்ட் ரோ 0 ரோ, அதாவது பாட்டம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். செகண்ட் ஃபர்ஸ்ட் non-zero எலமெண்ட் என்ன ரோ, ஒரு ரோல இங்க ஃபர்ஸ்ட் non-zero எலமெண்ட் இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் non-zero எலமெண்ட் செகண்ட் பிளேஸ் இருக்கு. ஈச் ஃபர்ஸ்ட் non-zero எலமெண்ட் இந்த ரோ இஸ் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஃபர்ஸ்ட் non-zero எலமெண்ட் வந்து preceding row. இந்த ரோக்கும் இதுக்கு முன்னாடி வந்து கன்சிடர் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் non-zero எலமெண்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்திருந்தா அது இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அது இதோட முன்னாடி பிளேஸ் தான் ரைட் ஹேண்ட். எப்படி சொல்ல வருது அப்படின்னா, இப்ப இங்க இருக்குது இல்லையா, இந்த ரோ எடுத்துக்கிறது, இதோட ஃபர்ஸ்ட் non-zero எலமெண்ட் எங்க இருக்குது, செகண்ட்ல இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் non-zero எலமெண்ட் எங்க இருக்குது, ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அப்ப இது கம்பேர் பண்ணும்போது இது ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது, இப்படிதான் இருக்கணும். இது ஸ்வாப் ஆகி இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் 0,1,0 1,0,0,0ன்னு வரக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் non-zero எலமெண்ட் இங்க இருக்கிறது இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற non-zero எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட்ல இருக்கு. பட் அப்படி இருக்கக்கூடாது, ரைட்ல தான் இருக்கும். சரியா? இதுதான் அந்த ரோ எக்கல் ஃபார்ம். இதை நம்ம சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்ணா அப்ப இருக்கிற அந்த கேலிபருக்கு நமக்கு புரியாது இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த 30 மாதிரி இருக்க 0 ஆகுது 0 ஆகுது 0 ஆகுது அதை வச்சு படிப்போம். பட் இதுதான் ரோ எக்கல் ஃபார்முடைய ஆக்சுவல் மீனிங். ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சுட்டு ரேங்க் போட தெரிஞ்சு வராங்க. இது ஸ்கூல் லெவல்ல ஹையர் செகண்டரி படிச்சது இல்லையா, செகண்டரி லெவல் மேத்தமெட்டிக்ஸ் ரேங்க் போடுவோம். அந்த ரேங்க் வச்சு டிபெண்டா இல்லையான்றதை நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ இதே நம்ம பழைய சமயத்தையே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி நம்ம பார்ப்போம். 1,1,1, நெக்ஸ்ட் வந்து 1,2,3, நெக்ஸ்ட் வந்து 0,1,2. இது வந்து ஒரு செட்ல இருக்கிற வெக்டார், எஸ்ன்னு ஒரு செட்ல இருக்கிற வெக்டார். இப்போ கொஸ்டின் என்னன்னா செக் பண்ண சொல்றாங்க. எல்டி அதாவது லீனியர் இண்டிபெண்டன்ட், சாரி டிபெண்டன்ட் ஆர் எல்ஐ லீனியர் இண்டிபெண்டன்ட். நம்ம அந்த ஸ்கேலாலாம் எழுத வேண்டாம், டைரக்டா மேட்ரிக்ஸ் 1 1 1 1 2 3 இது எப்படி பண்ணாலும் வரும். 0 1 2 எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ரேஷன். ஸோ அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது இது எப்படி மாற்றலாம், திஸ் இஸ் அந்த ஆப்ரேஷனை மாற்றுறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இது வந்து R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1 பண்ணுறோம். 1 மைனஸ் 1 0, இல்லை R2 தான் சேஞ்ச் ஆகுது. 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 1 2, இது அப்படியே இருக்கும் மேலே 1 1 1. சரியா? இந்த ஆப்ரேஷன் இங்கே சைடில் நடந்து போட்டோம்னா இந்த இடத்துல ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே ஆல்மோஸ்ட் 0 தான் இருக்குது. அப்போ R3 நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது 0 வாங்கல, 0 வாங்க வேல்யூ வைப்பாங்க. 0,1, ஓகே இப்போ புக்கு போடலாம் இல்லையா, ரைட் அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். 0,1,2 இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், இது ஜஸ்ட் மைனஸ் பண்ணலாம். கரெக்டா? R3 எப்படி மைனஸ் பண்ணலாம்னா R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R2 பண்ணலாம். ஏன்னா அப்போ 0 மைனஸ் 0 0, 1 மைனஸ் 0 0, 2 மைனஸ் 0 0. இப்போ எனக்கு என்ன வரும், 0 1 2 1 1 1. இது ரோ ஃபார்ம் வந்துச்சு. ஏன்னா 0 ரோ அட் த பாட்டம்,
ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் யூஸ் பண்ணி ரைட் சைடு ஆகி ப்ரிசீடிங் நான் ஜீரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் இது ஜீரோ ஆக முடியாது. இது இது ஆக முடியாது. நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். இது எக்ஸாம் ஆக வந்து நீங்க சொல்லி விடுங்க. இப்போ ரேங்க் பார்த்தா ஃபுல் ரேங்க் கிடையாது. ரேங்க் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ இருக்குது? 4 ரோஸ் தான் ரேங்க் 2. ஓகேவா? தட் இஸ் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ். நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ரேங்க் வந்து 3 விட கம்மியாகுது. அதாவது ஃபுல் ஆர்டர் விட கம்மியாகுதுன்னா இந்த செட் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? இது மஸ்ட் பி தி லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார். இல்லை ரேங்க் வந்து எனக்கு கம்ப்ளீட் ரேங்க் வரல. கம்ப்ளீட் ரேங்க் வந்து 3. சரியா? அப்போ கம்ப்ளீட் ரேங்க் எனக்கு வரலன்னும் போது எனக்கு என்ன வரும்? ரேங்க் மஸ்ட் பி 2 இங்க இருக்கும். 2 இருக்கலாம் கூட 1 கூட இருக்கலாம் ஒரு சில சம்மில். இங்க 2. தற்போ இந்த கொடுத்துருக்கிற கிவன் வெக்டார்ஸ் வந்து பார்த்தோம்னா கிவன் வெக்டார்ஸ் ஆர் அது எல்லாமே லீனியர்லி டிபெண்டா இருக்கும். ஓகேவா? யூஸ்வலா நம்ம வந்து இந்த டிபெண்டா இண்டிபெண்டா ப்ராக்டிகலா என்ன மீனிங்னா ஒரு வெக்டார் இருக்கு 2 டைமென்ஷன்ல கொஞ்சம் ஈஸியா சொல்லலாம். இப்போ R² ஓவர் R வந்து ஒரு வெக்டார் இருக்கு 1,2. இன்னொரு வெக்டார் வந்து 2,4 தான். இதுவும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் தான். ஏன்னா இதே வெக்டாரை 2ஆல மல்டிப்ளை பண்ணா ஸ்கேலா 2ஆல மல்டிப்ளை பண்ணா இது வந்துடும் இல்லையா? 2 இன்ட்டு இப்போ இதே வந்து 2 இன்ட்டு 1,2 போட்டா எனக்கு இது வந்துட போகுது. சரியா? அந்த மாதிரி அப்போ இந்த ஸ்கேலர் நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த வெக்டார்ஸ் 1,2 ஏதோ ஸ்கேலாரு நான்-ஜீரோ ஸ்கேலார என்னால் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் எழுத முடியுது அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா இது 0,0 நம்ம போட்டு எழுத முடியாது இல்லையா? நம்ம அதை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி எழுத முடியுது அப்படின்னா அது வந்து இந்த 2 வெக்டார் இந்த 1,2 தட் இஸ் 1,2 இந்த 2,4. ஓகேவா? இது ரெண்டுமே லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டார். இது எப்படி எழுதலாம்? ஜஸ்ட் ஒரு 2 போட்டுக்கலாம் இல்லையா? 2 போட்டுக்கிட்டு எழுதலாம். ஸோ இப்போ லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்ஸ்னா என்னன்னு தெரியுச்சா? லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா இப்போ லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே R2 R3 அந்த மாதிரி தான் பார்த்தோம். இப்போ வெக்டார்ஸ்னா எல்லாமே நிறைய வெக்டார்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் வெக்டார்ஸ் இருக்குது, மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் வெக்டார்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வெக்டார்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு வெக்டார்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டா லீனியர்லி இண்டிபெண்டா அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். சொல்லு ஜேபி, உங்களுக்கு என்ன டவுட் இப்போ கேளு. ஆனா ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நான் பார்த்தேன் டவுட்டு. அதுக்கப்புறம் வேற எதுவும் டவுட் இல்லையா? அதுக்கப்புறம் டவுட்டு நான் இன்னொரு வாட்டி வீடியோ பார்க்கணும் தான். அப்போ நான் இந்த ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துட்றேன், உங்களோட ஃபுல்லாக பாரு. ஏன்னா டவுட் தான் எனக்கு வந்து சரிண்ணா. என்ன பண்ணுறோம் நீ எனக்கு இன்டிமேஷன் பண்ணு. சரிண்ணா. இது இன்னும் கொஞ்சம் நான் பார்க்கணும். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதில். அந்த லீனியர் ஸ்பேனு அந்த இது வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு எனக்கு. லீனியர் ஸ்பேனுக்கு முன்னாடி லீனியர் காம்பினேஷன் வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. லீனியர் ஸ்பேன் கூட ஓகே தான். ஆனா அதுல வந்து ஸ்மாலஸ்ட் சொன்னீங்கல்ல, இருக்கிறதுல அதுதான் ஸ்மாலஸ்ட் சப்செட்டா இருக்கும் வெக்டர் ஸ்பேஸ்ல. அதுலயும் ஒரு டவுட் இருக்கு. அது எப்படி அது மட்டும் ஸ்மாலஸ்டா இருக்கும், அதோட ஸ்மாலஸ்டா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா அந்த A2A1 லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிச்சீங்களா? அதுல A1 வந்து -1/2 வந்துச்சு. ஆனா நீங்க பிளஸ்ல போட்டீங்கல்ல, அது எப்படி நம்ம எப்படி சொல்லலாமா? இல்ல அப்படி கிடையாது. -1/2 தான் -1/2 தான். நான் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அப்போ அது கரெக்டா வரலையே. வரல. அந்த அப்ப வரலன்னா நான் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். மேபி -1/2 தான் இருக்கும். ரைட் சைடுல போகும்போது நெகட்டிவா இருக்கும் இல்லையா? அதனால -1/2 இருக்கும். கால்குலேஷன்ல மிஸ்டேக் ஆயிடும். பட் ஆனா சால்வ் பண்ணா என்ன வருதோ அதுதான். சரி சரி சரி. நெக்ஸ்ட் டவுட் இருந்தா வீடியோ பார்த்துட்டு காலேஜ்ல கேட்கணும். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிளாக் ஆயிடுச்சு. நான் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேண்ணா. பாய்ண்ணா. தேங்க்யூண்ணா. பாய். தேங்க்யூ.